தனியார் பஸ்ல நான் ஏறி வந்தேங்க சார். அன்னைக்கு பார்த்தா நான் மென்சுரல் பீரியட் வேற ஆயிட்டேங்க சார். அன்னைக்கு ரொம்ப ஸ்டொமக் கேட்க இருந்துச்சுங்க சார். ஆனா நான் கேட்ல இறங்குனேங்க சார். பஸ்ல கூட உட்கார சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நின்றுட்டே கேட்ல இறங்கின பிறகு எங்க ஊருக்கு சேர்ந்த ஒரு அண்ணா கேட்ல வண்டி நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். எதுக்காக வெயிட் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாதுங்க சார். ஆனா நான் வரும்போது அந்த வண்டிக்கு வரியம்மான்னு கேட்டாங்க சார். அந்த டைம்ல நான் தனியா இருக்கிறதுனால எனக்கு யாரனா கூட்டிட்டு போனா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமா அண்ணா தானே அண்ணா அக்கா வாக்கான்னு சொன்ன உடனே நான் ஏறிட்டேங்க சார். ஏறின உடனே உள்ள போனோம். உள்ள லாக் பண்ணா இந்த லாக் லூஸ் ஆயிருக்கு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே டைட்டா லாக் பண்ணிட்டு உள்ள போட்ட உடனே கழுத்து ஒரே பீக் அப்படிக்கிட்ட சார். கழுத்து பீக்குன்னு உடனே ஏன்னா இப்படி பண்றேன், நான் உங்க ஊர் பொண்ணு தானே, நான் ஏன்னா அக்கான்னு சொல்லிட்டு இப்படி பண்றேன்னு சொன்ன உடனே பீக்குன்னு உடனே அந்த முட்டி எடுத்துட்டு ஒரு ஒவுத்துல குத்திட்டு நான் சொன்னா நீ கேளு, நான் சொன்ன மாதிரி நீ கேட்டேன்னா நான் எப்படி வச்சுக்குவேன், இல்லைன்னா உன்னை வைக்கவே மாட்டேன், கொலை பண்ணிடுவேன், ஊர்ல போய் இது நடந்தது எங்கன்னு சொன்னேன்னா உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டா சார். கீழே தள்ளுன உடனே நான் மென்சஸ் ஆனதுனால எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார். அண்ணா எனக்கு ப்ளீடிங் வேற போகுது, எனக்கு யூரின் வேற அர்ஜென்டா இருக்குது, விடுங்கன்னு சொன்னா கூட ஒரு செகண்ட் கூட விடல சார். ரொம்ப தப்பமா இருக்கா, என்னால கை கூட அசுக்க முடியல. 2 கையில கூட இந்தாட்ட கைக்கு செருப்புல போட்டு அழுத்திட்டாங்க சார். அழுத்திட்டு சென்டர்ல போட்டு இந்த முட்டி உள்ள அப்படி பிரஷ் பண்ணிட்டேன் சார். முடியல சார் என்னால, எனக்கே ஸ்ட்ரென்த் இல்ல. ப்ளீடிங் ஒரு பக்கம் போதுங்க சார் ரைட் லெக்ல. ஆனா ப்ளீடிங் போதுன்னா எனக்கு யூரின் அர்ஜென்ட்னா கூட விடல சார். கழுத்துக்கு போட்ட ஒரு கழுத்து நெருக்கி ஊர்ல போய் உங்க யாருக்கிட்டாவது சொன்னேன்னா உன்ன அவ்வளவுதான், நான் வெளியில விடவே மாட்டேன் உன்னன்ற அளவுக்கு அவ்வளவு பச்சை அசிங்கமா என்ன நாசன் வாக்கிட்டா சார். என்னால வெளியில கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். பிஹெச்ல கூட போய் அட்மிட் ஆனேன் சார். எனக்கு ரொம்ப பாடியாக்கா இருக்கு, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டேன் சார். மென்டலி டிஸ்டர்பன்ஸ், பிசிக்கலி டிஸ்டர்பன்ஸா இருக்கிறேன் சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் வேலை கூட போகாம இருக்கேன். எனக்கு அப்பாவும் இல்ல, கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கார ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்களோட வாரிஸ் போஸ்டிங் தான் எனக்கு கிடைச்சிருக்குங்க சார். எனக்கு 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையனும். அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது. நானும் வெளியில போய் வேலை பார்த்துதான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், கஞ்சி தண்ணி ஊத்த முடியும். என்ன மாதிரி பொண்ணுக்கு இவ்வளவு சித்திரம்சம் கொடுத்து நான் இறந்து போயிருந்தா இன்னைக்கு என் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதி சார். இன்னைக்கு யாருமே இல்ல. நான் தாய் தகப்பன் இல்லாம கஷ்டப்படுறேன். என் பசங்களும் அதே மாதிரி கஷ்டப்படுனா அண்ணா விட்டுருனா, எனக்கு 2 குழந்தை இருக்குன்னா உன் காலை பிடிச்சுக்கிறேன். அந்த சீட்டு கடையில போட்டேன் சார். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்னால எங்க யாருக்கிட்ட சொல்ல முடியல. இது உண்மைதான் சார், காட் ப்ராமிஸ், இது உண்மைதான் சார். என்னால முடியல சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னால வேலை பார்க்க முடியல. நான் பிசிக்கலா ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் சார். மென்டலா ரொம்ப டார்ச்சலா இருக்குது சார். எனக்கு ராக்ரஸ் நாட்டு பண்ணிட்டேன் சார். அவனு பண்ணது ரொம்ப ராக்ரஸ் மாதிரி பண்ற சார். உண்மைதான் சார், ராக்ரஸ் நாட்டு பண்ற. தப்பிக்க முடியல என்னால, தப்பிக்கவே முடிய மாட்டேன் சார். என்னால அவனை கை இப்படி அசுக்க முடியல சார். என்னால கையே அண்ணா தூக்க முடியல. அவன் ரொம்ப குண்டா இருக்கா, என்னால எழ முடியல. அப்புறம் விழுந்துட்டேன் நானு. சாவடிச்சிருந்தா என் பசங்க யார் சார் பாப்பாங்க? அம்மா பாத்தீங்க தானே சார் அந்த நிலைமை எப்படி இருக்குதுன்னு. இந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது சார். எந்த நாட்டுல எந்த பொண்ணுக்கும் வரவே கூடாது. உண்மையில அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க சார்? அவங்க மேல நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். அவர் எங்க இப்ப தலைமறைவா இருக்காரா? தலைமறைவா இருக்கிறாங்க சார். இப்ப அவங்க உங்களுக்கு ஊர்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? உங்க தரப்புல இருந்து யாராச்சும் ஊருக்காரங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். அண்ணா அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார்.